ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் யார் யாருக்குன்னா சேலம் சூப்பர் கிங் vs பேஷண்ட் சிசி. பேஷண்ட் நல்லா இருக்குல்ல பேர். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த டீம் பேர் வந்து பேஷண்ட் சிசின்னு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க டீமில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் இன்ஜுரி ஆகிட்டே இருக்குமா. அதனால் எல்லாருமே பேஷண்ட்டாக இருக்கிறதுனால பேஷண்ட் சிசின்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க. நல்லா இருக்குல்ல டீம் நேமு. இவங்க தாங்க அந்த பேஷண்ட் சிசி 11s. இன்றைக்கி விளாட போகிற 11s இவங்க தான். இன்றைக்கி இவங்க டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறாங்க. சேலம் சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி ஆட்டம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, பேஷண்ட்னு சொன்னோடனே காலில் இதில் பேண்ட்லாம் கட்டிருக்கிறாரு. இவர் தாங்க அவங்க டீம் கேப்டன் ராஜ்மோகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச்சு அதே பால் பாக்ஸ் தான். இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பெரிய டீம் தான் இவங்க. ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சேலம் சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்குமார் விக்கி, விராட் விக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் போட போகிறது அவங்க டீமில் வந்து கேப்டன் தான் ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கேப்டன் தான் நினைக்கிறேன். ராஜ்மோகன் ஃபஸ்ட்டு பால் போடுறாரு. ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் லெஃப்ட் சைடில். ஆமாம், சிங்கிள் இல்லைங்க 2. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, பின்னாடி ஒரு பேக்கப் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணார். நல்ல ஒரு ரன்னிங் சொல்லலாம். 2 runs. செகண்ட் பால் சிங்கிள், சென்சிபிளான ஒரு சிங்கிள். நல்ல கிளைமேட்டுங்க. அப்படியே அந்த மலையிலேருந்து பாருங்கள், சூரியன் மெல்லாமல் வெளியே வருது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு டாட் பால். நல்ல ஒரு பவுலிங் கேப்டன். வைட். நல்ல ஒரு கீப்பிங். லெக் சைடு போகிற பால் நல்லா பிடிச்சார் கீப்பர். ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல ஷாட்டு. கேட்சாக மாறுமா? இல்லை, கேட்ச் இல்லை. சிங்கிள். லெஃப்டில் திரும்பி ஒரு ஷாட்டு. 4ஆக மாறுமா? ஆமாம், 4 தாங்க. நல்ல ஒரு ஷாட்டு. நல்ல ஃபீல்டரை பார்த்து ரிவர்ஸில் திரும்பி ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். 4 runs. லெக் சைடில் ஒரு ஷாட்டு. 6ஆ? இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அந்த ரெட் கலர் டிஷர்ட்டு வேறு லெவலில் ஃபீல்டிங் பண்ணுறாரு. சூப்பரான ஃபீல்டிங். ஃபஸ்ட் ஓவர் முடிவில் 11 ரன்னு, நோ லாஸ். செகண்ட் ஓவர் போடந்திருக்காரு சதீஷ். 1 லெஃப்ட் திரும்பி ஒரு ஷாட். நல்ல ஃபீல்டர் இருக்கார். நல்ல ஒரு ஃபீல்டிங். யுவராஜ் குட் ஃபீல்டிங் சொல்லலாம். நல்லா பாலை ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிட்டாரு. இன்னர் சர்க்கிளில் 4 பேர் இருக்கணுங்க. மீதி 5 ஃபீல்டர்ஸ் வெளியே. சரி, 5 ஃபீல்டர்ஸ் வெளியே. லெக் சைடில் ஒரு ஷாட். வைட். திரும்பி நல்லா அடிக்க பார்த்தாரு, பட் பால் மாட்டல. எகெயின் வைட். லெக் சைடில் ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல. டாட் பால். கீப்பர் தாண்டி ஒரு பாலும் போக மாட்டேங்குது. நல்லா கீப்பிங் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கில் ஒரு ஷாட்டு. 4ஆ? இல்லை, நேராக ஃபீல்டர் கையில் தான். சிங்கிள் தான் போவாங்க. அங்கே ஓவர் த்ரோ இல்லை, பேக்கப் இருக்குது. எகெயின் ஒரு டாட் பால். ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 11 ரன்னு. லெக் சைடில் ஒரு ஷாட்டுங்க. அடிச்சுன்னு பட்டம் தெரிஞ்சது 6ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆமாங்க, 6ங்க. ஃபீல்டு 2 ஃபீல்டு இருக்காங்க. 2 ஃபீல்டு தலைக்கு மேலே போயிடுச்சு. 6 runs. எகெயின் ஒரு ஷாட்டுங்க லெக் சைடில். கண்டிப்பாக அது 4ஆக மாறும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 தான். ஆளே இல்லை, பெரிய கேப்பு. நல்லா பிக் பண்ணிக்க. 2 ஓவர் முடிவில் 26 ரன்னு, நோ லாஸ். ஆஃப் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 4ஆ? இல்லை, ஃபீல்டர் இருக்கார். இல்லைங்க, மிஸ்ஃபீல்டு. பிடிக்க வேண்டிய பாலை விட்டுட்டாருங்க, காலில் தடுத்து. அருமையான ஃபீல்டிங் சொல்ல முடியாது, ரொம்ப புவரான ஃபீல்டிங். யுவராஜ் நல்லா பால் போட்டார். நிற்க வச்சு பால் போட்டார், அந்த பால் விட்டுட்டாரு. 4. கேட்சா? இல்லை, 2 runs. முன்னாடியே பால் விழுந்துருச்சு. 2 runs. ஓவர் த்ரோவா? இல்லை, இதில் கேப்டன் பாருங்க, திருப்பி ஒரு ரன்னுங்க ஓவர் த்ரோவில். பேக்கப் நல்லா வந்தார் கேப்டன் ராஜ்மோகன்.
யுவராஜ் நல்ல பால் போட்டார். லெஃப்ட்டில் திரும்ப ஒரு ஷாட் அடிப்பீங்க, டாட் அடித்து லெக் சைடில் ஒரு ஷாட் அடித்தார். பட் டாப் எட்ஜ் ஆகி அது ஃபைன் லெக் திசையில் போயிடுச்சு. இங்கே யாருமே இல்லை, ஃபீல்டர் 4 தான். எட்ஜு பட்டு பால் போயிடுச்சு. பேட்ஸ்மேன் நல்ல லக்கு. யுவராஜ் அவங்க டீமுக்கு நல்ல பால் போடுறாரு. பட் அவருக்கு அன்லக்குன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க, ஈஸியான கேட்சு. அச்சோ விட்டாருங்க, ட்ராப் பண்ணிட்டாருங்க. பேட்ஸ்மேனாக போயிட்டார் கேட்சுன்னு சொல்லிவிட்டு. பட் அது ரொம்ப அசால்ட்டாக பிடிக்க ட்ரை பண்ணார் ஃபீல்டரு. ட்ராப் கேட்ச். எகெயின் லெக் சைடில் சரி, இப்போ ஃபீல்டர் போட்டாங்க. சிங்கிள் தான் போகும், கண்டிப்பாக சிங்கிள் தான். 3 ஓவர் முடிவில் 39 ரன்கள், நோ லாஸ். கேப்டன் பார்த்துட்டுருக்காரு, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்து அவர் நல்லா ஷார்ட் பாலு, சரியாக பால் மாட்டல, சிங்கிள் தான். பவுலரே பால் எடுத்துட்டார். நல்ல ஃபீல்டிங், பவுலிங் போட்டு அவரே ஓவர் த்ரோவா இல்லைங்க, பின்னாடி கேப்டன் இருப்பார் சொல்லலை, இருக்காருங்க. அவர் காலில் மட்டும் தாங்க பேண்டு போட்டிருக்காரு. எல்லா பார்ட்ஸும் நல்லா வேலை செய்யுது. கேட்டால் பேசண்ட்டுன்னு டீம் சொல்கிறாங்க. இந்த பாலும் சரியாக மாட்டலைங்க. கீப்பர் எடுத்துட்டார். சிங்கிள் தான். 2 பால் 2 சிங்கிள். இந்த ஓவர் கொஞ்சம் 2 கம்மியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். லெக் சைடு ஒரு ஷாட்டு சொல்லி வாயை மூடலை, நேராக ஃபீல்டு கைக்கு தான். 1 பவுன்ஸ். நல்லா த்ரோங்க. கீப்பர் நல்லா விட்டார். கேட்சுன்னு சொல்லி கீப்பர் கத்துறாரு. லெக் சைடில் ஒரு ஷாட்டுங்க, பெரிய கேப்பு, கண்டிப்பாக அது 4 தான். ஃபீல்டு நல்லா டைப் பண்ணார் தடுக்கிறதுக்கு, பட் முடியல. நெக்ஸ்ட் பால் கேட்சா இல்லைங்க, ஃபீல்டர் வரதுக்குள்ளே பால் சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சிங்கிள். ஆஃபில் நல்ல ஷாட்டு, 4ஆ அதே ஃபீல்டர்கிட்ட. இந்த டைம் எப்படி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த டைம் பிடிச்சிட்டாருங்க. 4 ஓவர் முடிவில் 49 ரன்கள், சேலம் சூப்பர் கிங்ஸ். அவுட்டுங்க. யுவராஜ் பால் போட்டிருக்காரு. போட்ட ஃபஸ்ட் பாலே அவுட்டு. 5வது ஓவர் ஃபஸ்ட் பால் அவுட்டு. நெக்ஸ்ட்டு பிளேயர் குட்டி எகெயின் டாட் பால். அவரும் ஹிட் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, பட் பால் மாட்டல. நெக்ஸ்ட் பால் சிங்கிள். மௌலி கையில் பால் போயிடுச்சு. நல்ல பால் போட்டிருக்காரு யுவராஜ். எகெயின் இன்னொரு விக்கெட்டுங்க, போல்டுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர்த்தையுமே காலி பண்ணிட்டார் யுவராஜ். நல்ல ஒரு ஓவர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க டீம் கேப்டன் ஸ்ரீனி. பார்க்கலாம் இந்த ஓவரில் இன்னொரு விக்கெட் போகுதான்ட்டு. இல்லை, இவர் நல்ல ஒன்று சென்சிபிளாக விளையாடுறாரு. 2 ரன்ஸ் கண்டிப்பாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சிங்கிள் தான். நல்ல ஒரு ஃபீல்டிங் சதீஷ். யுவராஜ் அவங்க டீமுக்கு நல்ல பால் போட்டே இருக்கார். இந்த ஓவர் தான் ரன்னு வரல. டாட் பால். 5 ஓவர் முடிவில் 51 ரன்கள், 3 ரன் தான் இந்த ஓவரில், 2 விக்கெட்டு. ஓப்பனிங் பேர் 2 பேர்த்தையும் எடுத்துட்டார். அடுத்த ஓவர் போட வந்தார் மௌலி. ஃபஸ்ட்டு பால் 6 இல்லை, நேராக ஃபீல்டர் கையில். 2 ரன்ஸ். சாரி, கௌதம் பால் போட்டிருக்காருங்க, மீடியம் ஃபேஸர். ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல ஷாட், பட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. நோ பால் வேறங்க, 4 ரன்ஸ். அடுத்த பால் ஃப்ரீ ஹிட், லைன் நோ பால்னு சொல்கிறாங்க. டாட் பால், ஃப்ரீ ஹிட் பால் சூப்பராக போட்டிருக்காரு கௌதம். நல்ல ஒரு பவுலிங். திருப்பி நெக்கின்னு ஒரு டாட் பால். என்னங்க 50 ரன் வரைக்கும் நல்லா ரன் போணுச்சு, இப்போ ரன்னே வரல. கேட்சா? சூப்பர் கேட்சுங்க, அருமையான கேட்ச். ஃபயாஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஹரி. என்னங்க இந்த டீமை விக்கெட் விட்டுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 ஓவர் வரைக்கும் நோ லாஸில் 51 ரன் இருந்தாங்க. அடுத்து பார்த்தா 2 விக்கெட்டு, இப்போ 3 விக்கெட் போயிடுச்சு. கௌதம் நல்ல பால் போடுறாரு. லெக் சைடில் ஒரு வைட். அவுட்டுங்க. திருப்பி இன்னொரு விக்கெட்டுங்க. லாஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்டு, இந்த ஓவரில் 2 விக்கெட்டு. சேலம் சூப்பர் கிங்ஸ் வரவங்க எல்லாம் அடித்து தான் விளாடணும்னு பார்க்குறாங்க போல இருக்குது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஓவர் அதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சதீஷ். ஆஃபில் ஒரு நல்ல ஷாட், சிங்கிள். டைரக்ட் அடிச்சிருந்தா அவுட்டு. எகெயின் ஒரு விக்கெட்டுன்னு நினைக்கிறேன்.
கீப்பரை பிடிச்சிட்டாரு, அவுட். அவரும் வந்த வேகத்தில் போகிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீனி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் வந்து நான் இவரும் அவுட் ஆகிடுவா தான் நினைக்கிறேன். ஸ்ரீனி டு சதீஷ், ஒரு சென்சிபிளான சிங்கிள். நான் விக்கெட் போயிட்டே இருக்குங்கிறதுனால சிங்கிள் விளாட்றாருன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அவர் சிங்கிள் தான் விளாடுவார். நல்ல ஒரு ஷாட், 2-ஆ மாறுமா? எஸ், 2 ரன்ஸ் ஈஸியாக ஓடிட்டாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. சரியான ஃபீல்டில் ரன்னிங்க ஹரி, நல்ல ஒரு ரன்னிங். ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்க லெஃப்ட்டுக்கு. இந்த பால் ஹிட்டா, 6-ஆ, அவுட்டா? சிங்கிளுங்க. திருப்பியும் இவர் முடிவோடு தான் வந்திருக்காரு போல இருக்குது, அடித்து விளாடக்கூடாதுன்ட்டு. 7வது ஓவர் வந்துருச்சு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். எங்கேயோ போக வேண்டிய ரன் அப்படி எங்கேயோ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. லெஃப்ட்டில் திரும்பி ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் முடியல. 7 ஓவர் முடியல, 66 ரன், 5 விக்கெட்டு. எர்ரிங் வந்து ஒரு அடி அடிக்க பார்த்தார். கௌதம் ஓவரில் ஸ்லோயர் ஒன் போட்டு அவுட் எடுத்துட்டார். ஸ்ரீனி அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிருத்திவி. லெக்ஸில் ஒரு ஷாட் அடித்தார். 4-ஆ? இல்லைங்க, கரெக்டாக ஃபீல்டு கையில் போயிடுச்சு. சிங்கிள் தான் போயிருப்பாங்க. ஹரி பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஓவர் கௌதம். எகெயின் ஒரு விக்கெட்டு. அடித்தோன்னு தெரிஞ்சு போச்சு அவுட்டுன்னு. பேட்ஸ்மேனுக்கே தெரிஞ்சிருச்சு அது அவுட்டு தான்ட்டு வெளியே வந்துட்டார் ஹரி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரகாஷ். டாட் பால். லாஸ்ட் ஓவர் டாட் பால் பண்ணிட்டே இருக்கார் கௌதம். நல்ல பால் போடுறாரு. லெக் சைடு ஷாட், அவுட்டுங்க. கீப்பர் கேட்ச். எத்தனை விக்கெட்? 5 விக்கெட்டுங்க இவர். சூப்பருங்க, குட் பவுலிங்க. 5 விக்கெட் எடுத்திருக்காரு கௌதம். ரன் அவுட் வேறு. இதில் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கு பேட்ஸ்மேன் அவர் ஸ்ட்ரைக் எடுக்க பார்த்தாரு, அவுட் ஆகிட்டார். இதுவும் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஓடுறது பார்த்தா தெரியுது. இல்லைங்க, நல்லா ஓடிட்டாங்க. அங்கே ஒரு ஒவ்வொருத்தர் கண்டிப்பாக ரன் போயிருக்கும். கேப்டன் பிடிச்சி பால் போட்டிருப்பார், தெரிஞ்ச விஷயந்தான். இன்னொரு விக்கெட்டு. 3வது ரன்னில் அவுட்டு. 2 ரன்னு. 8 ஓவர் முடியல. டீம் 70 ரன் அடிச்சிருக்காங்க. 9 விக்கெட் இழப்பிற்கு. 8 ஓவர் 71 டார்கெட்டுங்க பேஷண்ட் டீமுக்கு. பேஷண்ட் என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சாரதி. ஃபயாஸ் ஒரு பெரிய ஹிட்டருங்க. இவர் அடித்த பால் எங்கெங்கேயோ போகும். பட் இப்போ பொறுமையாக விளாட்றாரு. நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க, ஹிட்டர்னு சொல்லலாம். லெஃப்ட்டில் திரும்பி ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் அது நேராக வைடுன்னு நினைக்கிறேன். இல்லை, நல்ல பால். சாரதி பொறுமையாக விளாட்றாரு. இவர் நின்னார்னா டீம் ஸ்கோர் எங்கேயோ போயிடும். அந்த ரன்னில் 5 ஓவர்லேயே அவங்க அடித்து வின் பண்ணிடுவாங்க பேஷண்ட் டீமு. எகெயின் லெஃப்ட்டில் திரும்பி ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் மாட்டல. நல்ல பால் போடுறாரு சாரதி அவங்க டீமுக்காக. எப்போவுமே ஓவர் ஸ்டிக்லேருந்து போடுவார், இன்றைக்கி அரௌண்ட்லேருந்து போடுறாரு. லெக் சைடில் ஒரு ஷாட்டுங்க. 6-ஆ? இல்லைங்க, சிங்கிள். இல்லை 2-ஆ? சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. சொல்லலை, அந்த பேட்ஸ்மேன் ஹிட்டரு, அதனால தான் அவர் ஓட மாட்டேங்கிறாரு, பொறுமையாக ஓடுறாரு. நல்ல ஒரு ஷாட் ஆஃபில். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் தான். ஃபஸ்ட் ஓவர் முடிவில் இல்லைங்க, இந்த பால் இருக்குது. லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டுங்க. 6-ஆ? அவுட்டா? அவுட்டுங்க. பெரிய விக்கெட்டுங்க இது. உண்மையாலுமே ரொம்ப பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு சாரதி. ஃபயாஸ் அவுட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க டீம் கீப்பர். அந்த டாட் பால். ஒரு ஓவர் முடிவு 4 ரன் 1 விக்கெட்டு. 10 ரன்னு அப்படிங்கிற இலக்கில் போனால் மட்டும்தான் இவங்களால் ஜெயிக்க முடியும். 71 ரன் அடிக்க முடியும். இதெல்லாம் முடியாது. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு பிரகாஷ். ஃபோட்டோகிராஃபர் பிரகாஷ். நல்லா ஃபீல்டிங் செட் பண்ணி பால் போட்டிருக்காங்க. டைரக்ட் அடிச்சிருந்தா அவுட்டு. கீப்பரும் சரியாக பார்க்கல ஃபீல்டரை, பேட்ஸ்மேனை. கட்டை பார்த்துருந்தா அவுட்டு. நெக்ஸ்ட் பால் ஆஃப். நல்லா வித்து கொடுத்து போட்டார். அது கண்டிப்பாக 4ன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபீல்டு சேஸ் பண்ணுறாரு. 3 பேர் ஓடுறாங்க. 4 போகலை.
பெரிய கேப்பில் அடிச்சிடலான்னு பார்த்தாரு, பட் போகல. 3 ரன் ஓடிட்டுருக்காங்க. நல்லா ரன்னிங்க. ஆஃப் நல்ல ஒரு ஷாட். கேட்சா? ஐயோ, கேட்ச் விட்டுட்டாருங்க. ஈஸியான கேட்செல்லாம் விடுறாங்க, பிடிக்க முடியாத கேட்செல்லாம் பிடிச்சிடுறாங்க. 2 ரன் போகல. கரெக்டாக பவுலர் பிடிச்சிட்டாரு. இதில் ஓவர் த்ரோ போயிருக்கோம். லெக்ஸில் ஒரு பெரிய ஷாட்டு. அவுட்டா? 6. இப்போ தான் ஒரு பெரிய ஷாட் வந்திருக்கு. 6 ரன்ஸ். அவங்க பவுண்டரி நோக்கி போயே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பின்னாடி அடிக்கிறது. நல்ல பேட்டிங்க. ஒரு 6 அடித்தாலும் அடுத்த ஒரு பால் வந்து ஹிட் அடிக்காமல் பொறுமையாக விளாட்றாரு. சிங்கிள். லாஸ்ட் பால். ஃபுல் டாஸ். ஒரு ஃபுல் டாஸ். கேட்சாக மாறுமா? எஸ், கேட்ச். அவுட். இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டு. ஒவ்வொரு ஓவரில் ஒவ்வொரு விக்கெட் போயிட்டுருக்கு. 2 ஓவர் முடிவில் 16 ரன், 2 விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ். பால் போடுறாரு. பாலா? நல்ல பாலுங்க. குட் பவுலிங். எகெயின் டாட் பால். டாட் பால் அதிகமாக அவங்க டீமுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். பேசன்ட் டீமுக்கு. எகெயின் டாட் பால். 3 பால் டாட்டுங்க. இல்லைங்க, மிஸ்ஃபீல்டு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. கண்டிப்பாக சிங்கிள் ஓடி இருப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ். இந்த ஓவரில் 3 பாலுக்கு ஒரு ரன் தான். கேட்சா? இல்லை, அங்கே ஒரு ட்ராப்பு. கீப்பர் கையில் போக வேண்டியது, பட் பால் போகல. 4ஆ? இல்லை, கண்டிப்பாக 2 ஓடி இருப்பாங்க. எஸ், 2 ரன்ஸ். பேசன் சிசி 2 ரன்ஸ். எகெயின் ஒரு டாட் பால். 3 ரன் தான் போயிருக்கு இந்த ஓவரில் இது வரைக்கும். 5 பால் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் பால். 6ஆ 4ஆ? அவுட்டா? கரெக்டாக ஃபீல்டுக்கிட்டேயே மிஸ்ஃபீல்டு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. கண்டிப்பாக 2 ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஓவர் முடியல. 20 ரன், 2 விக்கெட். இந்த ஓவரில் மட்டும் தான் விக்கெட் இல்லை. 4வது ஓவர் போட வந்திருக்காரு சாரதி. ஃபஸ்ட் ஓவர் போட்டார், அதே சாரி தான் போட்டிருக்காரு. வைடோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. எகெயின் வைட். கீப்பர் உள்ளே போடுங்கிறாரு சாரதிக்கு. பேஷன் டீமுக்கு பெரிய ஹிட்டு போயே ஆகணும். அப்போ தான் அவங்களால ஜெயிக்க முடியும். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டில் 4ங்க. கைக்கு வந்த பாலை விட்டுட்டாரு அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் ஹரி. எகெயின் ஒரு ஃபுல் டாஸ், ஒரு ஷாட்டு. கேட்சா? இந்த டைம் கரெக்டாக ஐயோ அதையும் விட்டுட்டு பிடிச்சிட்டாருங்க. அவுட்டு. நல்ல கேட்ச்சு. விட்டு பிடிச்சாரு. அவருக்கு பேர், இன்னொரு பேர் இருக்குது, சூறாவளி ஹரி. நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார் ஸ்டேட்டில். எகெயின் ஸ்டேட்லையா? இவர்கிட்டே கேட்சா? இவர் விட்டுட்டாருங்க. நல்லா ட்ரை பண்ணார். வந்தோன்னே அவர் விக்கெட்டை எடுத்துருக்கலாம், பட் முடியல. பேட் மாற்றுறாரு அவர். எகெயின் டாட் பால். ஓடிட்டாங்க. அவுட்டுங்களா? அங்கே ஒரு அவுட்டு. இல்லைங்க, நாட் அவுட். நல்லா ஓடி வந்துட்டார். ஒரு 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேனு. அந்த பேட்ஸ்மேன் கிட்ட பக்கத்துலேயே போயிட்டு வந்துட்டார். லெக் சைடு வைட். அவங்க ரன் அடிக்கிறாங்களோ இல்லையோ, இவரே ரன் போட்டு கொடுத்துட்றாரு. வைடாக போடுறாரு. எகெயின் வைட் எல்லாம் வைடே போட்டிருக்கிறாரு. 2வா? சிங்கிளா? லாங் ஆனில் சிங்கிள் தான். இப்போ ஓவர்லேருந்து போடுறாரு பார்த்த சாரதி. லெக்ஸில் ஒரு ஷாட்டு. பெரிய கேப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 4ஆக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பால் போகல. நின்றுச்சு பாலே. ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருக்குது இந்த ஓவரு. லெக் சைடில் ஒரு சிங்கிள். ஃபீல்டர் இருக்கார். அந்த ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணுவாங்க பேட்ஸ்மேனுக்கு தெரியல.
4 ஓவர் முடியல 32 ரன்னு. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனி இன்சைட் எட்ஜில் 4 மாறுமா? இல்லை. நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாரு குட்டி. 4 இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங். கண்டிப்பாக 3 ரன் ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, 2 ரன்ஸ், 2 ரன் தான். ஒரு ஃபுல் டாஸ் பால் கேட்சாக மாறுமா? இல்லை, சிங்கிள். லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டு. 4 இல்லை, ஃபீல்டர் இருக்கார். 1 பவுன்ஸில் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஹரி. எகெயின் டாட் பால். பேசன்ட் சிசி டீம் நிறைய டாட் பால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க தான் சொல்லணும். எகெயின் டாட் பால். நல்ல ஒரு ஓவர் ஸ்ரீனி. எகெயின் டாட் பால். இந்த ஓவரில் 5 ரன் தான். 3 ரன் தான். 36 ரன், 3 விக்கெட்டு, 5 ஓவர் கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷ், வைஸ் கேப்டன் சுரேஷ். வந்தவங்க லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டு. கேட்சா? இல்லை, சிங்கிள். எகெயின் லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். பட் பால் போகல. நேராக ஃபீல்டர் கையில். அங்கேயும் ஒரு மிஸ் ஃபீல்டு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, சூறாவளி ஹரிக்கு மிஸ் ஃபீல்டிங்காக போயிட்டுருக்கு. எகெயின் ஆஃபில் ஒரு ஷாட்டு. 4 தான் நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபீல்டர் இருக்கார் ராஜ்குமார், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்குமார். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டு. கேட்சா? ஃபீல்டர் ஓடி வராரு. ஐயோ, நல்ல ஃபீல்டிங்க. கேட்ச் பிடிக்க முடியலனாலும் நல்ல ஃபீல்டிங் பண்ணார் விக்கி. ஸ்ட்ரைட்டில் ஒரு கேட்ச்சு. கரெக்டாக ஃபீல்டர் நிற்க வச்சு பால் போட்டாருங்க சுரேஷ். அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் கரெக்டாக அங்கே தான் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த ஃபீல்டர் நிற்க வச்சு விக்கெட் எடுத்தார் சுரேஷ். என்னங்க இது, ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க. பெரிய பெரிய ஹிட்டுக்கு போனால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். 6 ஓவர் முடியல 42 அடிச்சிட்டாங்க. 4 விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஓவர் போட்டுருக்காரு ஸ்ரீனி. நல்லா ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்டார். ஆஃபில் ஒரு நல்ல ஷாட். கேட்சா? ஆமாங்க, கேட்ச். 5 விக்கெட் எடுத்த கௌதம விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ரீனி. லெக் சைடில் ஒரு நல்ல பெரிய ஷாட்டுங்க. 4 இல்லை, ஃபீல்டர் கையில் நேராக. சிங்கிள். இந்த ஓவர் தான் அவங்க அடிக்க ஆரம்பித்தா தான் கடைசியில் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க முடியும். இல்லை ரொம்ப கஷ்டம். எகெயின் ஒரு டாட் பால். ஸ்ரீனாக டாட் பால் யூஸ் டாட் பால் போட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. ஸ்ட்ரைட்டில் ஒரு பெரிய ஷாட்டு. 6 இல்லை, கேட்ச். அவுட். நிற்க வச்சு வேணே ஷார்ட் பால் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் அடிக்கட்டும். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் யுவராஜ். சிங்கிள். 2 ரன்ஸ். யுவராஜ் நல்லா குயிக்காக ஓடுறாரு. 3 ரன் போயிருக்கு இந்த ஓவரில் இது வரைக்கும். எகெயின் டாட் பால். 7 ஓவர் முடியல 45 ரன்னு. நல்ல ஓவர். 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. லெக் சைடில் ஒரு ஷாட்டு. பிரகாஷ் பால் போடுறாரு. மிஸ்ஃபீல்டு. பின்னாடியே கேப்டன் இருக்காருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். லாஸ்ட் ஓவர். பெரிய ஹிட்டுக்கு போயே ஆகணும். இந்த இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. பேசன் டீம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கே ஒரு ஓவர் தருவாங்க. சொல்லி வாய முடியல. கண்டிப்பாக ஜெயிக்கலாம் போல இருக்குது. இன்னும் 2 6 அடித்தாங்கன்னா ஆட்டமே மாறிடும். 3 பால் இருக்குது. 3 ரன் கண்டிப்பாக ஓடிருப்பாங்க. 4 ரன்னே ஓடிட்டாங்க. அருமையான ஃபீல்டிங் சொல்லலாம். லெக் சைடில் ஒரு பெரிய நல்ல பால் போட்டாருங்க. ஐ திங்க் இந்த பாலோட பேசன் சிசியோட தோல்வி நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பால்ஸ் இல்லை அவங்கள அடிக்கிறதுக்கு. இந்த 2 பால் தான் இருக்குது. யுவராஜ் பேட்டிங். இவர் ஒரு ஹிட்டுக்கு போனார். பட் நேராக ஃபீல்டர் கையில். அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 4 இல்லை, அவர் பிடிச்சிட்டாரு.
ஐ திங்க் லாஸ்ட் பால். நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஷாட்டுங்க. கேட்சா இல்லை, நேராக ஃபீல்டர் கையில் தான். சிங்கிள். அந்த சிங்கிளோட சேலம் சூப்பர் கிங்ஸ் இல்லைங்க, இன்னும் முடியல, இன்னும் ஒரு பால் இருக்குதுன்னு சொல்கிறாரு. லாஸ்ட் பால். ஆஃப் ஓவர். பெரிய பால்னு பெரிய ஷாட்டுன்னு சொல்ல முடியாது. நேராக ஃபீல்டர் கையில். சிங்கிள். 55 தாங்க அடித்தாங்க. 8 ஓவர் முடியல. சேலம் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மேட்ச்சுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.